மோட்டோலாக வந்து என் பண்ண போகிறோம். என்னடா என் பண்ண போகிறேன்னா என்ன ஏது எஸ்டிஎஃப்ஏல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோலாக வந்து என் பண்ண போகிறோம். என்னடா என் பண்ண போகிறேன்னா என்ன ஏது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா வந்து நம்ம ஒர்க் போகிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரைடை வந்து கன்டினியூ பண்ண முடியல. அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி வந்து பைக் இஎம்ஐ போயிட்டு இருக்குங்க. வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 மாதம் பக்கம் இஎம்ஐ இருக்குது பெண்டிங்குன்ட்டு இல்லை, கட்ட வேண்டியது. ஓகேங்களா? அதுங்காட்டி வந்து ஒர்க்குக்கு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரைட் பண்ண முடியாது. அதுக்கு பட்ஜெட் அப்படி இப்படின்னு நம்ம தனியாக ஒதுக்க வேண்டியதாக இருக்கிறங்காட்டி வந்து ஃபினான்ஸெல்லாம் ரொம்ப டைட். அதை சொல்லவே வேண்டாங்க. எல்லாருமே ஃபினான்ஸெல்லாம் எல்லாருமே டைட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம எப்பயோ ஒரு சேனலில் வந்து எப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மாதத்துக்கு ஒரு 4 லென்த் வீடியோனாச்சும் எப்படியோச்சும் இம்பார்ட்டண்டான வீடியோஸ் பைக்கை பற்றி அப்படி இப்படின்னு போட்டுருவோம். சின்ன சின்ன ரைட் பண்ணி போடுவோம். இப்போ அந்த ரைடிங் எல்லாம் போகிறது கூட இல்லை. சப்போஸ் சின்ன சின்ன ரைடு கூட நம்ம பண்ணலாம். அது கூட பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் நம்ம வச்சுட்டு இருந்தோம். அதுங்காட்டி மோட்டோலாக வந்து என் பண்ண போகிறேங்க. என் பண்ண போகிறேன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு நான் என் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரைடு பெருசாக போகிறது இல்லைங்க. நான் முதல்ல வந்து ஒரு டிப்ரெஷன் நிறையா இதுக்குள்ளே ஃபீலிங்குள்ளே வந்து முடங்கி கிடந்தேன். அதுங்காட்டி வந்து ரைடிங் அப்படி இப்படின்னு ட்ராவலிங் பண்ணி அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆனேன். இப்போ வந்து டோட்டலாக ஒரு லாஸ்ட் ஒரு 7 மந்த்தாக வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேட்னஸும் இருக்குது. அது எல்லாத்துக்கும் இருக்கிறதாங்க. காட்டி கவலையெல்லாம் தூக்கி போட்டு நமக்கு நம்ம லைஃபுக்கு நம்ம என்ன பிடிக்குமோ அதை பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து வாழ போகிறது ஒரு டைமு. அதுங்காட்டி நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுங்காட்டி வந்து ட்ராவலிங் பண்ணுவேன். பட் ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி நம்ம ட்ராவலிங்கை கொஞ்சம் மோட்டோலாகலாம் விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரில. ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து எந்த மாதிரி போடலாம், காமெடி கண்டென்ட் போடலாமா, இல்லை வந்து கேங்காக சேர்ந்து எதுவும் பண்ணலாமா. கேங்காக சேர்கிற அளவுக்குலாம் நமக்கு ஆள் இல்லை. நம்ம எதை பண்ணாமே தனியாக தான் பண்ணணும் போல். ஏன்னா எல்லா ரைடும் தனியாக தான் பண்ணியிருக்கேன். அதுங்காட்டி வந்து தனியாக தான் பண்ணணும் போல். அதுங்காட்டி பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பைக்கை பற்றி முடிஞ்ச அளவுக்கு பைக்கை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. அதே மாதிரி மோட்டோலாக பொறுத்த அளவுக்கு இதுதான் கடைசி வீடியோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. கொஞ்ச நாள் கழித்து நம்ம வந்து கண்டிப்பாக மோட்டோலாக பண்ணுவோம். ஆனால் அதுக்கான டைம் வரும்போது இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு 1 இயர்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்தாலும் வரலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு யூடியூப் வந்து ரொம்ப 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 பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. யூடியூப்பில் வீடியோஸ் போகிறது எனக்கு பிடிக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அந்த சைக்கிளில் தனுஷ்கோடி அப்படி இப்படின்னு போனேன். இன்னும் 1 வருஷத்துக்கு முன்னால் வந்து இந்த கன்னியாகுமரி அந்த மாதிரி போனேன். அப்படி அதை அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நீ அப்போ அப்படி பண்ணியிருக்கடா, அப்போ நீ வந்து ரொம்ப இதாக கான்ஃபிடென்ட்டாக இருந்த, எந்த ஒரு பயம் இல்லாமல் இருந்த அப்படின்ட்டு என்னை நானே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும் கூட. ஏன்னா வந்து அந்த டைமில் பேசவும் தெரியாது, எதுவும் தெரியாது. நீ பாட்டுக்கு கிளம்பிட்டாடா தனியாக தைரியத்தில், எந்த ஒரு தைரியத்தில் கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிக்குமே அது ஒரு இதாக இருக்குது, சஸ்பென்ஸாக இருக்குது. ஏன்னா அப்போ இருந்த தைரியம் வந்து இப்போ இருக்குதான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் வந்து அப்போ வந்து ரொம்ப தைரியமாக இருந்திருக்கேன் பாருங்க. என்ன எனக்கே வந்து பெருமையாக இருக்குது. அதுங்காட்டி வந்து அது ஒரு மெமரி ஃபுல்லாகவும் இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ரொம்ப மெமரியாகவும் இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஹேன் பண்ணணுன்ட்டு இருக்கும். அதுங்காட்டி ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு 10 பேர்த்துக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாவே அது ரொம்ப சந்தோஷங்க. ஆமாம், இப்போ நம்ம எந்த வழியில் போயிட்டுருக்கோம்? இப்போ மோட்டோலாக பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் அந்த கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டைம் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 10:30 ஆச்சு. ஒரு அரை மணி நேரம் முடிக்கும் நம்ம மோட்டோலாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பேக்கெட்டில் வைக்கணுங்க. ஏன்னா வந்து சார்ஜர் கம்மியாக தான் இருக்குது. கடவுளே, எப்போ பார்த்தாலும் டிராஃபிக்கு சும்மாவே டிராஃபிக்காக தாங்க இருக்குது. சரி, காலையில் தான் டிராஃபிக் ஆகுதுன்னு பார்த்தா 11 மணிக்கு டிராஃபிக் ஆகுதா?
பைக்கை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப ஓவரா வந்து இப்போ நிறைய பார்க்கும்போது நியூஸ்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, அப்படி பார்க்கும்போது வந்து எல்லாருமே வந்து ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் ஸ்பாட் அவுட் ஆகிறாங்க. 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகுறாங்க அப்படிங்கிற நிறைய நியூஸ் வந்து நான் பார்க்குறேன். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 4 மந்த்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு 3 மாசமா வந்து நானும் வந்து ஸ்பீடிங்கே பண்றது இல்லைங்க. எனக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன என்ன சொல்றது, 85க்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ். அதங்காட்டி பெருசா நான் வெளியவே போல, இந்த ஜனவரியிலேருந்து வெளியவே பெருசா போல. ஒரே ஒரு டைம் ஜனவரியிலேருந்து ஒரு டைம் பெருசா லாங் ரைடு போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே போகல லாங் ரைடு. ஏன்னா வந்து வெளியே எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து வீட்டிலேருந்து பக்கத்துலேயே 1 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது வந்து பெருசாக நம்ம எங்கேயும் போக மாட்டோம். முதல்ல கூட டீ குடிக்க வந்து ரொம்ப லாங்காக ஒரு 45-50 கிலோமீட்டர் தள்ளி போய் டீ குடிச்சிட்டு வருவேன். ஏன்னா அது ஒரு டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு 100ல் 120 அப்படி இப்படின்னு போய் பழக்கம், போய் அப்படி டீ குடிச்சிட்டு வருவோம். இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 80வே தாண்ட மாட்டேங்குது. ஆனா வந்து ரைஸ் பண்ணி ஓட்டுவேன். எப்படின்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் கீர்ல 30 போய், செகண்ட் கீர்ல 40 போய், அந்த மாதிரி வந்து ரைஸ் பண்ணி ஓட்டுவேன். ஆனா அதுவும் 80க்குள்ள மட்டும்தான் ஓட்டுவேன். 80 தாண்டாதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலரா வந்து வீடியோ போடணுங்க. அது ஃபர்ஸ்ட் ஷார்ட் வீடியோ ரெகுலரா வந்து டெய்லி போடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் வந்து லென்த் வீடியோ போடணும். இதை கேட்டு உங்களுக்கே காது வலியா இருக்கும். அதுக்காட்டி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட் வீடியோ வந்து டெய்லி போடுவோம். அதுக்கப்புறம் லென்த் வீடியோ வாரத்துக்கு 2 டைம் போடுவோம். ஏதோ ஒரு கண்டென்ட், ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இருக்கோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ரெகுலரா வந்து நம்ம வந்து இந்த ஒர்க் பண்ணணும். யூடியூப்காக நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம யூடியூப்காக ஓகேங்களா. போலீஸ் சார் நிக்கிறாங்க, நம்மளை பிடிக்க மாட்டாங்க, நம்ம ஒரு பெரிய ரைடரு. ஆமா, நான் என்னன்னா அங்கிருந்து கொஞ்சம் விரட்டின மாதிரி வந்தேன்னா, அதுக்காட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைச்சிட்டேங்க. ஏங்கிள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கூட தெரியல. அதே மாதிரி இந்த கிளப்பு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிளப்பு கூட ஃப்ரெஷ்ஷா சூப்பரா வச்சிருக்கேன். எல்லாமே பீரோக்குள்ள தாங்க வச்சிருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷா சூப்பரா வச்சிருக்கேன். ஹெல்மெட் மட்டும் பீரோக்குள்ள வச்சாலும் இந்த சின்ன சின்ன ஜெஸ்ட் எல்லாம் அப்படி இப்படின்னு போய் அழுக்கை கிடந்துச்சு. இன்னைக்கு காலையில தான் எடுத்து தொடச்சிட்டு கிடந்தேன். நேற்று காலையில தான் எடுத்து தொடச்சிட்டு கிடந்தேன். என்ன பண்றது, வேற ஹெல்மெட்டும் போட்டு போக மாட்டேன். ஏன்னா கம்பெனி வந்து 1 கிலோமீட்டர்ல தானே இருக்கு, மெயினும் இல்லை. அதுங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நான் 30ல் தான் ஓட்டுவேன், 30-40ல் தான் ஓட்டுவேன். அதுங்காட்டி வந்து பெருசா இது பண்றது இல்லை. அதுவும் பக்கத்துலயே கம்பெனி இருக்குங்காட்டி சைக்கிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா பைக் வந்ததுக்கு அப்புறம் சைக்கிளை வந்து நம்ம பெருசா எடுக்கிறது இல்லை. அதுங்காட்டி வந்து சைக்கிளையும் எடுக்கணும் அப்படின்ட்டு தான். ஏன்னா வந்து ஒன்று புதுசா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா பழச மறந்துடக்கூடாது. ஏன்னா வந்து அந்த சைக்கிளை வச்சுட்டு தான் நான் ரொம்ப நாள் ஒர்க்குக்கு போனேன். ஏன்னா அந்த சைக்கிள் இல்லாத கஷ்டம் எனக்கு அப்போ தெரியும். ஏன்னா அப்போ அந்த சைக்கிள் இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் ஒர்க்குக்கு போறக்கு அப்படி இப்படின்னுலாம். சைக்கிள் இந்த காட்டி சைக்கிளில் போய் ஒர்க்குக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம மாப்பிள்ளை ஃபீலிங்ஸ் மாப்பிள்ளை கிடைச்சா. மாப்பிள்ளை ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கூட இப்படி ஜாலியா பேசிட்டு வந்து. இன்னைக்கு தாங்க மாப்பிள்ளை கூட ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஜாலியா பேசிட்டே போயிட்டு இருந்தேன். அப்புறம் மாப்பிள்ளை என்ன எப்ப பார்த்தாலும் ஃபுல் டேங்க்ல இருந்தேன், இப்ப பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டேன், உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குடிக்கிறான். ஆனா எம்டி குடிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து என்ன சொல்லணும்னா, எம்டி குடிக்கிறோன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா பரவாயில்ல, மற்ற பைக்கு கம்பேர் பண்ணும்போது 150 சிசில இவ்வளவு பவரும் இவ்வளவு மைலேஜ் அப்படி கொடுக்கும்போது வந்து நம்ம வந்து கடமை போட்டிருக்கோம் எம்டிக்கு. ஏன்னா இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எம்டி யாரிங் எல்லாருமே கம்மி பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன், 80-85க்குள்ள அந்த மாதிரி ஓட்டியாக்கு நான் கம்மி பண்ணிட்டேன். அதுங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கம்மி பண்ணிருங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ 1-2 இடத்துல போகலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா வந்து ஃப்ரீ ரோட்ல இந்த மாதிரி ஃப்ரீ ரோடு இருந்துச்சுன்னா அழுதி குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த ஃப்ரீ ரோட்லயே நான் பெருசா அழுத்துறது இல்லை. என்ன சொல்றது, நமக்கு ஸ்பீடிங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். எண்ட் ஆஃப் த மோட்டோலாக் வீடியோ. ஐயோ கஷ்டமா இருக்குங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் நம்மளும் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சு. அது வந்து டிப்ரெஷன்ல இருக்கும்போது ரைடு எப்படியோ வச்சு போயிடுவேன், 2 மாசத்துக்கு ஒருக்கானாச்சு போயிடுவேன். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. லைஃப் வந்து ஜாலியா போகுது, நார்மலா போகுது, ஜாலியா போகுது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போகுதுங்க. அதுங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரைடும் பண்ண முடியல, அதுங்காட்டி வீடியோஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க கில்லி. யாருமே கொஞ்ச நாள் தாங்க இருக்க போகிறோம். ஏன்னா வந்து யாருக்கு எப்படி டெத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க. அடி இருக்கிற முடிக்கு சந்தோஷமா ஹாப்பியாக இருந்துட்டு போங்க. அதே மாதிரி யாரும் உள்ளேயும் வேற்றுப்பாடு பார்க்காதீங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா,
காசு வச்சிருக்கான், இவங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பாருங்க. ஏன்னா வந்து காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகுங்க. பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு நல்லது மட்டுமே பண்ணுங்க. நல்லது பண்றவங்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நல்லது தான் வந்து மறுபடியும் நமக்கு ஏதோ ஒரு வகையில வந்து நல்லதா நடக்கும். அதாட்டி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நன்மை மட்டும் செய்யுங்க. ஏன்னா வந்து நான் நிறைய விஷயத்துல நிறைய பேர்த்த பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயம் வந்து நிறைய பேர் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரியலைஸ் பண்ணேன். இல்லாட்டி நம்ம என்ன பண்றோம்னா நம்ம நல்லதை மட்டுமே பண்ணுவோம். அது நமக்கு எப்படி திருப்பி கொடுத்தாலும் ஓகே. கெட்டது பண்ணோமா, ஆமா கெட்டது பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கணும். தெரியாம பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒத்துக்கணும். அதுவும் தெரிஞ்சே கெட்டது பண்ணக்கூடாது, அதுவும் நான் சொல்றேன். அவ்வளவுதாங்க. லைஃப் இருக்கிற முடிக்க என்ஜாய் பண்ண வேண்டியதான். நமக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதாங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படக்கூடாது. நமக்கு எது பிடிக்கும் அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? வீடியோ வந்து இதோட வந்து நம்ம எண்டு பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா இந்த ஒரு வீடியோ மோட்டோலாகில் வந்து நான் எண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்றதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய கண்டென்ட் ஒன்றா சிரிக்க வைக்கிற கண்டென்ட்டாக இருக்கலாம், காமெடி கண்டென்ட்டாக இருக்கலாம், பைக்கை பற்றி கண்டென்ட்டாக இருக்கலாம், ட்ரிப்பு போனோம்னா ட்ரிப்பு பற்றி இருக்கலாம். மோட்டோலாக் முடிஞ்ச அளவுக்கு வராது, ட்ரை பண்ணுறேன். அதையும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் சைடு பை சைடு. ஏன்னா வந்து ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளே இருக்குங்க. ஒரு ஹாப்பியாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கேன். அந்த ஜோனுக்குள்ளே இருக்கவே நான் பார்க்குறேன். அங்காட்டி நிறைய விஷயம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆமாங்க. என்னன்னா வந்து இப்போது நம்ம டிஃபனாகவே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் முதல்ல வந்து ரீசெண்ட் டைமில் வந்து ரொம்ப டவுன்ஃபுல்லாக இருந்தார். அவரே வந்து ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருப்பாரு. ஏன்னா யூடியூப்பும் பார்க்கணும், பிஸ்னஸும் பார்க்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூவியும் பார்க்கணும். அப்படிங்கும்போது அப்புறம் அவரோட லைஃப்பும் பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்த எல்லா விஷயம் வந்து இது பண்ணும்போது ஏதோ 2-3 விஷயத்த வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஒன்னா யூடியூப்பை விடணும், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை விடணும், அப்படி இல்லைன்னா லைஃப்பை பார்க்கணும். லைஃப்பை பார்த்து தான் ஆகணும். லைஃப்பை பார்க்கறது அது ஒரு பக்கம் இருக்கிட்டு விடுங்க. மித்த 3 விஷயம் இருக்கு. அப்புறம் ட்ரீம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு நம்ம ட்ரீமுக்காக உழைக்கணும். அப்படி இப்படின்னு பார்க்கும்போது அண்ணா வந்து அவரே வந்து இவ்வளோ உடஞ்சு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் நினைச்சு பார்க்கல. ஆனால் வந்து மீண்டு வந்துடுவார். ஏன்னா ஒன்றுமே இல்லாதப்போ வந்து அவ்வளோ ஒரு ஒர்க்கை போட்டு அவ்வளோ பெரிய மலையவே உருவாக்கிக்கிறாரு. அப்படிங்கும்போது வந்து மறுபடியும் அந்த மலையை உருவாக்கக்கூடிய சூழல் வந்து அவருக்கு உண்டாகும். அதே மாதிரி உண்டாக்குவார். எல்லாம் நல்லதே நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவரை மாதிரிதான் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகக்கூடிய ஆளு. என்ன கொஞ்சம் புலம்புவேன், ஆனா வந்து மித்தபடி பெருசா எடுத்துக்க மாட்டேன். புலம்புவேன், அவ்வளவுதாங்க. மித்தபடி நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்ட்டு போக வேண்டியதாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.